புதுரோட் சேனல். இன்னைக்கு நாம குபேரா படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். தனுஷ், நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தனா இவங்கெல்லாம் நடிச்ச படம். படத்தோட ஒன்லைன் சொல்லி கேட்டுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்துல பிறந்த எல்லா மனிதர்களும் மனிதர்களோட உயிருக்கு எல்லாம் ஒரே வேல்யூ தான். ஆனா அதிகமா இருக்கிறவனும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே வேல்யூ தான். பிச்சைக்காரன் ஒரு நாள் கோபுரத்துக்கு போகலாம், கோபுரத்துல இருக்க ஒரு நாள் தெருவுக்கு வரலாம். இதுதான் படத்தோட கான்செப்ட். மற்றபடி படத்துல ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் கிடைக்குது. அந்த ஜாக்பாட் அவருக்கு வேணும் அப்படின்னா அரசாங்கத்துல இருக்க எல்லாருக்குமே லஞ்சம் கொடுத்தா வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர் கொடுக்குற லஞ்சம் பணம் எவ்வளவு தெரியுங்களா? 1,00,000 கோடி. இந்த 1,00,000 கோடி எல்லாருக்கும் லஞ்ச பணமா பிரிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு திறமையான ஆள் தேவை. அந்த ஆள் தான் யாருன்னா நம்ம நாகார்ஜுனா. பழைய சிபிஐ ஆபீசர், நேர்மையான ஆபீசர். அதனால அவர் ஜெயில இருக்கிறாரு. அவரை கூட்டு வந்து இந்த வேலையை பார்க்க சொல்றாங்க. அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. 1,00,000 கோடியை மொத்தமா எல்லாருக்கும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 4 பேரை தேர்ந்தெடுத்து பினாமியா உருவாக்கி அவங்க மூலமா புது கம்பெனி ஒரு 4 கம்பெனி உருவாக்கி நம்ம பிரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த 4 பேரை தேர்ந்தெடுக்கிறது தான் அந்த 4 பிச்சைக்காரங்க. இந்தியாவோட 4 மூலையில இருக்கிற 4 பிச்சைக்காரங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் படத்தோட ட்விஸ்டே. பணம் டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிச்சைக்காரனா கொண்டுட்டு வருவாங்க. இதுல இருந்து தனுஷ் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றதுதான் படத்தோட மீதி கதை. கண்டிப்பா ரொம்ப பொறுமை தேவை இந்த படத்தை பாக்குறதுக்கு. ஆக்டிங் லெவல் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடின்ற பேர்ல ஏதாவது பண்ணியிருக்காங்க. சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகல. நாயகன் படத்துல கமல்ஹாசன் கிட்ட கேட்பாங்களே, நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரிதான் நாகார்ஜுனா படத்துல ஒரு நல்லவரா கெட்டவரான்னு அவருக்கே தெரியல. குழப்பத்திலேயே உட்காந்துக்கிட்டாரு.